Good morning, students. Today we discuss about the finding maximum and the minimum element in a list. Now we go through with the definition. Suppose in the maximum and minimum number we have a lot of numbers. Within that numbers, we can find the maximum and minimum element in that particular list. Here we are having the totally 9 elements in that list. In this list, we find out the which one is maximum, which one is minimum. Maximum is the highest number, minimum is the lowest number, maybe. Okay, here we discuss about the maximum and minimum. Okay, now we go to with the problem. Here we find the maximum and the minimum number. இந்த maximum minimum number எப்படி யூஸ் பண்றோம் கண்டுபிடிக்கிறோம்னா with the help of divide and conquer method. Already we know about the divide and conquer method. Divide and conquer method முன்னாடி last class பார்த்திருக்கோம். But here we use the divide and conquer method. In this problem we can go through with the bottom up approach. கீழ இருந்து மேல போவோம் derive பண்ணிட்டு. சில sums எல்லாம் பார்த்தோம்னா மேல இருந்து derive பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம் ஆன்சர் கொண்டு வரோம். பட் இந்த ப்ராப்ளம் பார்த்தோம்னா பாட்டம் அப் அப்ரோச்னு சொல்லுவோம் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்ல. பாட்டம் அப் அப்ரோச்னா கீழ இருந்து டெரைவ் பண்ணிட்டு வரோம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஸ்டாப் பண்ணிட்டு வரோம். இப்போ நம்ம பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்துருக்கோம் இல்லைங்களா, இட்ஸ் அ பாட்டம் அப்ரோச். கீழே பேஸ்மெண்ட்ல இருந்து மேல பில்லர் எழுப்பி அடுத்த ஃப்ளோர் வரைக்கும் கொண்டு போவோம் இல்லையா, திஸ் கால்ஸ் பாட்டம் அப் அப்ரோச்னு சொல்லுவோம் ஒரு ப்ராஜெக்ட்ல. ஹியர் இப்போ மேக்ஸிமம் அண்ட் மினிமம் கண்டுபிடிக்கிறது இட்ஸ் வெரி ஈஸி. சப்போஸ் ஒரு கிளாஸ்ல ஒரே ஒரு ஸ்டூடெண்ட் தான் இருக்கான்னு வச்சுங்க. அப்போ பெஸ்ட் ஸ்டூடெண்ட்டும் அவன் தான், ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட்டும் அவன் தான், ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டும் அவன் தான். ஓகேவா? அப்போ லிஸ்ட்ல ஒரே ஒரு எலமெண்ட் தான் இருக்குன்னு வச்சுங்க. அப்போ மேக்ஸிமம் அதுதான், மினிமமும் அதே வேல்யூ தான். சப்போஸ் ஒரு கிளாஸ்ல ஸ்டூடெண்ட் இருந்தாங்கன்னு வச்சுங்க, அப்போ எப்படி கண்டுபிடிப்போம்? அப்போ we need to compare the two students, which student is a better student and which one student is the lower student. The same happening in that algorithm also. Suppose we are having the only one element in that list. For example, we are only one element in that list. Within that list, அப்போ maximum equal to minimum equal to 15 தான். ஏன்னா ஒரே ஒரு எலிமெண்ட் தான் இருக்கு, அதில் நம்ம மேக்ஸிமம் கண்டுபிடிக்க முடியாது, மினிமம் கண்டுபிடிக்க, ரெண்டுமே சேம் தான். சப்போஸ் 2 element in that list, அப்போ எப்படி கண்டுபிடிப்போம் அதை? you can compare 15 less than 25. 15 25 விட சின்னது, அதனால you can put mark it as max equal to 25, assign the value max equal to 25 and then min equal to 15. இப்போ அல்காரிதம் பார்க்கலாம். இங்க பாருங்க, இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, ஃபர்ஸ்ட் i equal to i double equal to j, then max equal to min equal to e of i. இங்க e of i ன்னு கொடுத்துருக்கோம் இல்லையா, இதுதான் நம்ம சொல்றோம். நம்ம இந்த உள்ள இருக்கிற வேல்யூவை நம்ம கன்சிடர் பண்றது இல்ல, மேல இருக்கிற வேல்யூ தான் கன்சிடர் பண்றோம். எப்பவுமே மிடில் எலிமெண்ட் கண்டுபிடிக்கிறப்போ மேல இருக்கிற வேல்யூ கண்டுபிடிங்க. இப்போ e of 1, e of 9. ஓகேவா? இப்போ பாருங்க, இதுல e of 1 நல்லா கவனிங்க, i double equal to j கண்டுபிடிங்க பார்க்கலாம். லிசன், நீங்க பாருங்க, i equal to j ன்னு கொடுத்துருக்காங்க, i equal to j ன்னு கொடுத்துருக்கோம் வேல்யூ. பட் ஹை வேல்யூனா 1 double equal to 9 கண்டிஷன் சொல்லுங்க, ஃபால்ஸ் இல்லையா? அப்போ யூ கேன் எல்ஸ் இந்த கண்டிஷன்ஸ் சால்வ் பண்ணணும். ஓகேவா? இந்த கண்டிஷன் சால்வ் பண்ணி பாருங்க, அப்பவும் ஃபால்ஸ் தான் வரும். i double equal to j minus 1. அப்ப என்ன ஆகுது? 1 double equal to 9 minus 1 வரும் பாருங்க. அப்ப பாருங்க 8. 1 double equal to 8. அப்ப condition is false. இதுவும் false. அப்போ you can go to the third condition. Here you can see the third condition. You can find the middle value. After condition, find out the middle value, you can recursively call these functions. This calls a divide and conquer method. If the problem is too big, you can divide the problem into some more parts. This calls a divide and conquer technology. Now we go through with the example problem. Here in this example, you can see this image. 1 to 1 ல இருந்து 9 குள்ள இருக்கிற maximum and then minimum. First you can find the 1 to 2 and then 3 3 and then 3 ல இருந்து 1 ல இருந்து 3 குள்ள இருக்கிற எலிமெண்ட் கண்டுபிடிச்சிருக்கோம். அப்புறம் 4 ல இருந்து 5 as vice versa. After finally you can find the 1 to 9. அந்த 1 ல இருந்து 9 குள்ள இருக்கிற maximum and minimum element கண்டுபிடிக்க போறோம். Now we go through with the example. Now in this example there are 9 elements in that list. First we can find the middle element. Mid equal to, now here the low value, this is a low value, this one is the high value. Middle equal to low, whole bracket, low plus high whole divided by 2. This is a formula. Now we apply here.
mid, first you can divide the mid equal to 1 plus 9. அப்ப என்ன வரும்? equal to 10 divided by 2 equal to 5. அப்போ 1ல இருந்து 5 குள்ள டேட்டா ஸ்ப்ளிட் பண்ணும். 1 2 3 4. அப்போ 1ல இருந்து 9 குள்ள இருக்கிற டேட்டா. ஓகேவா? இப்போ 1ல இருந்து 9 குள்ள இருக்கிற மேக்ஸிமம் அண்ட் மினிமம் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ this one is a low value, this is a high value, இது maximum value, இது minimum value, we find out it. இப்போ நமக்கு மிடில் வேல்யூ வந்தது. அப்போ நம்ம மிடில் வேல்யூ கால்குலேட் பண்ணிடணும். 1 2 3 4. அப்ப இங்க this is a low value, high value, இது max, இது mean value, same as it is. Low value, இது mid plus 1 because divide பண்ணிட்டோம் இல்லையா? mid here I will once again it repeated the statement. Low value, mid value, max value, and then mean value. Mid plus 1 value, high value, and then max 1, this is the mean 1. இப்போ low value is 1. இப்போ நமக்கு mid வந்தது இல்லையா? mid வந்து 5 வந்திருக்கு. அப்போ 5. அப்போ இது நமக்கு mid plus 1 9 ஆகும். 6ல இருந்து up to 9. ஓகேவா? நான் இங்க பாருங்க 1ல இருந்து அப்போ 5 எலிமெண்ட் இருக்கு. அப்போ டிவைட் பண்ண முடியாது. அப்போ என்ன ஆகும்? நமக்கு 1 வேணும் இல்ல 2 எலிமெண்ட் இருந்தா நம்ம கம்பேர் பண்ணிடலாம். பட் 1ல இருந்து 5 குள்ள இருக்கிறதுனால என்ன பண்ணணும்? again you can divide the problem. Now you can find mid. Mid equal to 1 plus 5 whole divided by 2 equal to 6 divided by 2 equal to 3. அப்ப என்ன ஆகுது? 3. அப்போ ரெண்டா ஒண்ணு ஸ்ப்ளிட் பண்ணணும். 1 2 3 4. ஓகேவா? This one is low, this is the mid, this is the max, this is the min. இது mid plus 1 is a high value, is a max 1, இது min 1. ஏன்னா அது ரெண்டு சப் அரே இல்லையா, அதனால நான் அதை ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருக்கேன். மார்க் இட் அஸ், ஏன்னா அப்போ ஒரு ஐடென்டிஃபிகேஷன் இருக்கும், மறந்துடும். Now here 1 and then 3. இப்போ mid plus 1 mid வந்து நமக்கு 3 கிடைச்சது. இப்போ mid plus 1 இப்போ 4, இது 5. இப்போ பாருங்க இங்க 1 3 இருக்கு. அப்போ 3 எலிமெண்ட்ஸ் இருக்கு. அப்போ ப்ராப்ளம் இன்னும் so big தான். அப்போ you can divide the element. Again you can divide it. Mid equal to 1 plus 3 whole divided by 2 equal to 4 divided by 2 equal to 2. ஓகேவா? அப்போ again நம்ம டிவைட் பண்ணோம். 1 2 3 4. நம்மளோட கோல் என்னன்னா ஒரு இடத்துல வந்துட்டு நமக்கு ஒரு எலிமெண்டா இருக்கணும், அப்படி இல்லைன்னா 2 எலிமெண்ட் இருந்தா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இப்போ பாருங்க மேக்ஸ் அண்ட் தென் மின். மிட் பிளஸ் 1 ஹை மேக்ஸ் 1 மின் 1. இப்போ லோ வேல்யூன்னா 1, மிடில் வேல்யூ நமக்கு லாஸ்டா கிடைச்சதுன்னா 2, இதுக்கு 3, ஹை வேல்யூ 3 தான் நமக்கு, ஏன்னா 3க்கு அப்புறம் வேற எந்த எலிமெண்ட்டும் இல்லை இந்த சைட்ல பாருங்க. ஓகேவா? இப்போ நம்ம ஒரு சப்ட்ரீ கண்டுபிடிச்சாச்சு. ஒரு சப்ட்ரீ கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இந்த சப்ட்ரீ செகண்ட் சப்ட்ரீ கண்டுபிடிக்கணும். பாருங்க 6 கம்பேர் the mid equal to 6 plus 9 என்ன வரும்? divided by 2 equal to 15 divided by 2 equal to 7 வரும் நமக்கு மிடில் எலிமெண்ட். அப்போ இங்க நல்லா கவனிங்க. 1 1
mark it as a arrow. Better. Here you can draw the diagram. You can easily understand the diagrams. Now this one is the middle plus 1 is a high value, and then max 1, and then min 1. This is the mid plus 1, high value, max 1, min 1. Okay. Now this value is 6. This value is 7. Because 6 you can get this value as a 7, you can finally calculate as a middle value. And then 7, sorry, 8 and then 9. Here mid equal to 6 plus 9 whole divided by 2 equal to 15 divided by 2 equal to 7. This is the midpoint. That's why I write here. Okay. Now our problem is finished. Now you can find the which one is maximum and which one is minimum. Here you can see all the data will be splitted. நமக்கு aim என்ன ஒன்னு சிங்கிளா இருக்கணும் இல்ல டபுளா இருந்தா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். 3 element 4 element தான் கண்டுபிடிச்சா டிவைட் பண்ணிட்டோம். இப்போ பாருங்க இங்க எல்லாமே பாருங்க 1 element 2 element இருக்கு. இங்க பாருங்க ஒரே ஒரு element தான். இங்கேயும் பாருங்க 2 element, this also 2 element. Now we can find one. இப்போ array of 1 and array of 2 என்ன இருக்கு பாருங்க 22. Compare 22 and 13. 22 greater than 13. அப்ப என்ன ஆகுது மேக்ஸ்ல equal to 22, min equal to 13. ஓகேவா? அப்ப என்ன பண்ணணும், மேக்ஸிமம்ல 22 எழுதணும், மினிமம்ல 13 டிரைவ் பண்ணணும். அப்போ மேக்ஸிமம் equal to 22, அப்ப மினிமம் equal to 13. ஓகேவா? ஃபர்ஸ்ட் இப்போ இந்த ஸ்டெப் 3 கண்டுபிடிச்சாச்சு. அப்ப இங்க கம்பேர். அப்ப 3 அரே இண்டெக்ஸ் 3ல என்ன இருக்கு -5. நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றப்ப சொன்னேன் இது இருக்கிற லிஸ்ட்ல ஒரே ஒரு எலிமெண்டா இருந்தா மேக்ஸும் அதே தான், மேக்ஸ் 1 ஈக்குவல் டு -5. அப்போ மின்னும் அதே தான், மேக்ஸ் மின் 1 ஈக்குவல் டு -5. ஓகேவா? -5 -5. இப்போ நமக்கு ஒரு சொல்யூஷன் கிடைச்சாச்சு. இப்போ இந்த சொல்யூஷன் வச்சுட்டு பாட்டம் அப்ல இருந்து போலாம். இப்போ 1 2 3 கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த 1 2 3 வச்சு இங்க கண்டுபிடிக்கலாம் இந்த மேக்ஸிமம். இப்போ இத கண்டுபிடிக்கணும் இல்லையா? அப்ப கம்பேர் this 22 and then this -5. 22, -5. அப்போ நல்லா கவனிங்க, என்ன ஆகும், 22 greater than -5. அப்ப என்ன ஆகணும், மேக்ஸிமம்ல 22, மினிமம்ல மினிமம்ல பார்க்கலாம். இப்போ மேக்ஸிமம் 22 வந்துடும். அகைன் இப்போ மினிமம் கண்டுபிடிக்கணும் இல்லையா? அகைன் கம்பேர் 13, -5. அப்ப பாருங்க 13 greater than -5. கண்டிஷன் ட்ரூ ஆகுதா? -5 சின்ன எலிமெண்ட் இல்லையா? then we can replace it to -5. அப்போ நமக்கு 1 ல இருந்து 3 குள்ள இருக்கிற மேக்ஸிமம் and then மினிமம் கண்டுபிடிச்சாச்சு. Mark it as a green. Now we can find the 4. Now we can compare. அப்போ array index 4ல என்ன இருக்கு, -8, 15. அப்போ -8 is lesser than 15. கண்டிஷன் ட்ரூவா? அப்ப என்ன பண்ணலாம், -8 less than 15. கண்டிஷன் ட்ரூவா இருக்கு இல்லையா? அப்போ max equal to 15, min equal to -8. Mark it as a green. Green. Now we find out the 1 ல இருந்து 3 குள்ள இருக்கிற மேக்ஸிமம் and then 4 ல இருந்து 5 குள்ள இருக்கிற மேக்ஸிமம் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ 1 ல இருந்து 5 குள்ள இருக்கிற மேக்ஸிமம் மினிமம் கண்டுபிடிக்கணும். அப்போ கம்பேர். அப்போ இந்த மேக்ஸிமமும் கண்டுபிடி. கம்பேர் 22, 15. 22
greater than 15. Appo max equal to 22, min equal to 15, max equal to 22. That's all. இப்போ மினிமம் கண்டுபிடிக்கணும். அப்ப இந்த மினிமமும் செக் பண்ணணும். இப்போ கம்பேர் -5, -8. இப்போ -5 நல்லா கவனிங்க. -5 lesser than -8. Condition is false. ஏன்னா -8 பெரிய நம்பர் -5 விட. Then you can compile it in the -8 here. Now we can get the one solution. 22 and then -8 is the minimum number. Now we can come back with the sub array 2. Here you can compare the 6th array and 7th array. 6th array is the compare 60, and then 17. Then 60 greater than 17. Then max equal to 60, min equal to 17. Write down 60 and then 17. Now here you can check with the 8 and then 9. Within that 8 is 31, 9 is a 41. Compare 31, 47. 47 is greater than 31. Then max equal to 47, min equal to 31. Write on it. 47, 31. Highlight it. Now we find the 6 and 7 and 8 and 9. We find the maximum and minimum. Now we can find the maximum with the help of 6 and 9. Now you can compare this maximum and then this maximum. 60, 47. 60 greater than 47. Then we can apply it max equal to 60, min equal to 47. 60, 47. Now we find out these two elements. Now we find out up to 1 to 5 and then 1 ல இருந்து 5 குள்ள இருக்கிற maximum minimum கண்டுபிடிச்சிட்டோம். 6 ல இருந்து 9 குள்ள இருக்கிற maximum minimum கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ very simple. இப்போ டோட்டலா 1 ல இருந்து 9 குள்ள இருக்கிற maximum minimum கண்டுபிடிக்கணும். அப்போ you can compare this maximum with the help of this maximum. Compare 22, 60. 60 greater than 22. So max equal to 60. 60. Now compare this minimum and then with the help of this minimum. -8, 47. Sorry, I made the mistake here. Sorry. 31. Sorry, I made the mistake here. Now you can compare 60 and then 47. Within 47, 60 is the maximum. Compare 60, 47. 60 greater than 47. Then max equal to 47. Then you can apply it here 47. Sorry, 60. Sorry. Max equal to 60. Here you can find that this minimum. Compare 17, 31. 17 is lesser than 31. The condition is false. 31 is the highest number. You can make it as a 17. Now we can
Now we can find out here. Now we can compare this maximum with this maximum. Compare 22, 60. 60 greater than 22. Then max equal to 60. Then write on it. And then compare minus 8, 17. Minus 8 is lesser than 17. Condition is true because minus 8 is smaller than 17. Now minus 8. We get the solutions. Now finally within the 1 to 9 we get the maximum, and then we get the minimum. The maximum equal to 60, minimum equal to minus 8. Now we find the solution. That's all. This is the maximum 60 and the minimum is minus 8. Thank you students for watching this video.